ரெட்ரோ மீடியா நேயர்கள் வணக்கம். நான் உங்கள் பிரவீன் கேஎஸ். இன்னைக்கு எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறேன்னா தலைவன் தலைவி. இந்த படத்தோட ப்ரெஷ் ஷோ எப்போ வரும்னு ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் இருந்தது. அதுக்கு ரீசன் என்னென்னா அந்த படத்தோடைய ட்ரெய்லர் கொடுத்த இம்பேக்ட் பயங்கரமாக இருந்தது. அப்போயே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு தான் நான் இருந்தேன். அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணியிருந்தாங்க. அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து விஜய் சேதுபதியும் டைரக்டர் பாண்டியராஜும் ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு பயங்கரமாக சண்டைலாம் இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணி இந்த படத்தை கொடுத்துருக்கோம். எனக்கு அப்போ புரியல எதுக்காக இந்த சண்டை விஷயம்லாம் பேசுகிறாங்கன்னு. பட்டு அப்போ புரியல, இப்போ புரிஞ்சுது அப்படின்ற மாதிரி. படம் பார்த்ததுக்கப்புறமா படத்தோட கதை சிம்பிளாக சொல்லணும்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுள்ள நடக்கிற சண்டை, அவ்வளோதான். அந்த ட்ராவல்குள்ளே எப்படி இப்படிலாம் போகுது, மறுபடியும் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாகவே அவங்க எப்பவுமே எப்படி இருக்காங்க, நைட்டு ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்காங்க, காலில் அடிச்சுக்கிறாங்க, மறுபடியும் நைட்டு சந்தோஷமாக ஒன்றாயிடுறாங்க. இப்படி எல்லாருடைய ரெகுலர் லைஃப்லேயும் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட வாழ்க்கை எப்படி இருக்குமோ அதை வந்து கட் காப்பி பேஸ்ட் பண்ண ஒரு ஃபீல் இருக்கு. நல்ல ஃபீல் குட் படமாக தான் எனக்கு இந்த தலைவன் தலைவி அமைஞ்சிருக்கு. படத்தில் பயங்கர பெஸ்ட்டாக இருக்கிறது ரெண்டு பேர், விஜய் சேதுபதி அண்ட் நித்யா மேனன். என்ன பர்ஃபார்மன்ஸுக்கு, அசுரத்தனமான பர்ஃபார்மன்ஸ், வெறித்தனமான பர்ஃபார்மன்ஸ், பயங்கரம் பண்ணிட்டாங்க ரெண்டு பேரும் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸில். விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு ஹீரோனா எல்லாரும் என்ன எதிர்பார்ப்போம், ஒரு சிக்ஸ் பேக்ஸோடு இருக்கணும், இல்லை ஒரு பார்க்குறதுக்கு பயங்கர ஹேண்ட்ஸமாக இருக்கணும். அப்படி இது எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டு ரெகுலர் லைஃப்பில் காமன் மேனாக ஒருத்தன் இருப்பான், ஜாலியாக சந்தோஷமாக அவனுக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா வெயிட் போட்டுட்டு, அவனோட லுக்கும் அழகு தான். ஆனால் இங்கே இருக்க எல்லாருமே அது அழகாகவே யாரும் பெரிய அளவில் பேசுறது கிடையாது. அந்த ஃபிசிக்லேயே ஒரு பயங்கரமான ஹீரோவாக ஹோல்ட் பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அது ரொம்ப அழகாக ஈஸியாக பயங்கர பவர்ஃபுல்லாக ஸ்க்ரீனில் பண்ணுறாரு விஜய் சேதுபதி. அதுக்கு ஒரு சிம்பிள் சீன், அவரோட இன்ட்ரோ, விபூதி எடுத்து தலையில் அடிக்கிறாரு, அதே விபூதியை வாயில் அடிச்சுட்டு இப்படி தடவிட்டு மீதி கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்கோம்ல, நம்ம எல்லாரும் பண்ணோம், விபூதி குங்குமம் சந்தனம் எதுவாக இருந்தாலும் வாங்கினா வயிற்றில் தடவும், அப்படி அழகாக வயிற்றில் தடவிட்டு சட்டை இப்படி தட்டி விட்டு வர்றாரு. பா நான் மாசுன்றீங்க, நரட்டிட்டாருங்க மனுஷன். அங்கேருந்து ஆரம்பித்து படம் முடிகிற வரைக்கும் ஒரு பக்கம் விஜய் சேதுபதி 6 அடித்தாங்கன்னா இன்னொரு பக்கம் நித்யா மேனன் 6 அடிக்கிறாங்க. மாற்றி மாற்றி போட்டி போட்டுட்டு சண்டை போடுறாங்க. நடிப்பில் நீ பெஸ்ட்டானா பெஸ்ட்டான்னு பார்த்துடலாம்டா. அந்த போட்டி அவ்வளோ அழகாக இருந்தது. ஒரு சில போட்டியை வந்து நம்ம எப்பவுமே ரசிச்சுக்கிட்டே இருக்கான மாதிரி இருக்கும் இல்லை, அப்படி ரொம்ப அழகான உண்மையாகவே ரொம்ப அந்யூன்யமான ஒரு கப்புள்ஸ், எப்பயும் சண்டை போட்டுகிட்டே இருக்க கப்புள்ஸ் நம்ம லைஃப்பில் நிறைய பேர் பார்த்துருப்போம். அப்படிப்பட்ட ஒரு கப்புளாக தான் இந்த படத்தில் விஜய் சேதுபதி நித்யா மேனன் இருக்காங்க. நித்யா மேனனும் சும்மா சொல்லக்கூடாதுங்க, என்ன பர்ஃபார்மன்ஸுன்றீங்க. எல்லா இடத்துலையும் அவங்க வேதனைப்பட்டு அழற சீக்வன்ஸாக இருக்கட்டும், அந்த ஹீரோவை மிஸ் பண்ணுற அந்த சீனாக இருக்கட்டும், மற்றவங்களுக்காக விட்டு கொடுத்து போகிற அந்த இடமா இருக்கட்டும், சின்ன சின்ன இடங்க. ஒன்றும் இல்லை, அவங்க அம்மா ஃபோன் காலில் சொல்கிறாங்க நீ கல்லாப்பட்டிலே உட்காந்துருக்குன்னு. அப்போ அதில் இருக்க எக்ஸைட்மெண்ட், அவங்க மாமியார் ஒரு வேலை சொல்லும் போது அதில் வர கோவம், அவங்களோட நாத்தனார் ஒரு வேலை சொல்லும் போது அதில் வர கோவம்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த கோவத்தை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அது நமக்கு கண் கூட அப்படியே ஃபீல் ஆகுது அவருடைய பெர்ஃபார்மன்ஸில். அதுக்கப்புறம் ஒரு பீக்கில் போகிறாங்க பாருங்க, பிளாஸ்ட். அண்ட் பாண்டியராஜ் அவருடைய காஸ்டிங் பயங்கர சூஸியாக, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக லைவாக இருக்குது. ஏன்னா இந்த பக்கம் நம்ம வந்து பருத்தி வீரனில் பார்த்த பயங்கரமான மாமா, இன்னொரு பக்கம் வந்து தீபாக்கா, இன்னொரு பக்கம் ரோஷினி, அண்டு விஜய் சேதுபதியுடைய தம்பியாக ஒருத்தர் நடிச்சிருக்காரு. இவங்க எல்லாருமே அப்படியே ஒரு லைவாக அவங்க செட் ஆகிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆர்கே சுரேஷ் வந்து நித்யா மேனன் அண்ணன் அடிச்சிருக்காரு. அவரும் ரொம்ப பிக்சர் பர்ஃபெக்டாக உட்காந்துறாரு. ஓரளவு அந்த ஃபேமிலியாக பார்க்கும்போது உண்மையாக நம்ம மதுரைக்கு போயிருக்கோம், அங்கே ஒரு பஞ்சாயத்தில் ஈடுபட்டிருக்கோம், அந்த பஞ்சாயத்து இப்போ என்ன தான் நடக்க போகுதுன்னு பார்த்துடலாம் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் அப்படி கொண்டு போகிறாங்க. அண்டு பாண்டியராஜ் அவர்களை பற்றி நம்ம கண்டிப்பாக நிறைய இடங்களில் பாராட்டியும் ஆனோம்னா, ரெகுலராக நடக்கிற விஷயம் கனெக்ட் ஆகிடும், ஓகே. பட் அதே கண்டென்ட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணி ஆடியன்ஸை எங்கேஜிங்காக உட்கார வைக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அண்ட் இந்த படத்தில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. காளி வெங்கட் இருக்காங்க, அதுக்கப்புறம் மைனா நந்தினி இருக்காங்க, கட் பண்ணிங்கன்னா இந்த பக்கம் வந்து யோகி பாபு இருக்கார், ஆதித்யா கதிர் இருக்கார், கல்கி இருக்கார், பாபா பாஸ்கரன் டீம்னு ஒருத்தவங்க இருக்காங்க, ஆர்கே சுரேஷ் அண்ட் டீம்னு ஒருத்தவங்க இருக்காங்க. இப்படி லிஸ்ட் ஆஃப் டீம்ஸ் போயிட்டே இருக்கு. இந்த எல்லா கேரக்டர்ஸுக்கும் ஒரு ஆர்க்கை கொடுத்து, அவங்களுக்கு ஒரு ஸ்டோரியை கொடுத்து, அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து 2 மணி நேரம் 20 நிமிஷம் பேக் பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் நீங்கள் படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நித்யா மேனன், விஜய் சேதுபதி இவங்க 2 பேருடைய ஷோல்டர்ஸில் தான் படம் இருக்குன்ற ஒரு பார்வையும் இருக்கும். இப்படி பிக்சர் பர்ஃபெக்டாக சரியான ஒரு ஃபேமிலி ட்ராமாவை
பயங்கர பக்காவாக கொடுத்துருக்கு ஒரு படம் தான் இந்த தலைவன் தலைவி. சந்தோஷ் நாராயணுடைய மியூசிக் அப்படின்ற மாதிரி செமையாக பண்ணியிருந்தாரு. அந்த ஒரு சாங் பொட்டல முட்டாயை வந்து ஸ்க்ரீனில் பார்க்கணுன்னு எனக்கு தெரிஞ்சு பல ஆடியன்ஸ் இந்த படத்தை தேட்டருக்கு வந்து பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் படம் பார்த்ததுக்கப்புறமா கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியாத நிறைய பேருக்கு இந்த படத்தை ரெஃபர் பண்ணி உங்கள் லைஃப் மாதிரி இருக்குன்றதை சொல்லி இந்த படத்தை கூட்டிகிட்டு போவாங்க. அது அப்படி ஒரு வேல்யூ இந்த படத்துக்குள்ளே இருக்குது. அண்டு இந்த படத்தோட எடிட்டராக இருக்கட்டும், சினிமோட்டோகிராஃபராக இருக்கட்டும், ஓவராலாக ஆர்ட் டிபார்ட்மெண்ட், காஸ்டியூம் எல்லாமே பயங்கரமாக இருந்தது. காஸ்டியூமை பற்றியும் பேசி ஆகணும். விஜய் சேதுபதி, நித்யா மேனன் இவங்களுடைய காஸ்டியூம்ஸ் ரொம்ப அழகாக, அந்த ஊரோடைய தன்மையும் இருந்தது. அவங்களுடைய கலர் டோனில் எது அவங்கள ரொம்ப ஹெனான்ஸ் பண்ணி காட்டும், அவங்கள இன்னும் அழகாக காட்டுன்றதை கரெக்டாக சூஸ் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. அது ரொம்ப அழகாக இருந்தது. நான் ரொம்ப ரசித்தேன் இந்த படத்தில். 2 பேரையும் சும்மாவே அவங்களுடைய ஃபோட்டோவில் பார்த்துட்டே இருக்கலான்ற ஃபீல் இருந்தது. ஆஃப்டர் இந்த தலைவன் தலைவி போஸ்டர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இன்னும் நீங்கள் படமாக பார்த்ததுக்கப்புறமா அவங்கள பயங்கரமாக ரசிப்பீங்க. அண்ட் பாண்டியராஜ் அவர்கள் எல்லாத்தையுமே நிறைய யோசித்து ஒன்று பண்ணணும்னு ஆசைப்படுற ஒரு ஆள். இன்க்ளூடிங் அந்த பொட்டல முட்டாய் சாங்கில் வந்து ஒரு அனிமேஷன் வந்தது. அதை இந்த கதையில் ஆங்காங்கே அவர் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ண முடியும் யூஸ் பண்ணியிருந்தார். அழகாக இருந்தது. ஒரு சில இடங்களில் கொஞ்சம் ஓவர் டூ பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். பட் குழந்தைங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோன்னா அது கரெக்டாக இருக்கும். அப்படி இது ஒரு ஃபேமிலி படம். வெறும் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட கதையை மட்டும் சொல்லாமல் எல்லார் பக்கத்துலேயும் ஹேண்டில் பண்ணும். ஒரு மாமனாரோடைய வியூ, ஒரு மாமியாரோடைய வியூ, ஒரு அப்பா அம்மாவோடைய வியூ, அதுக்கு நடுவில் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்க ஹஸ்பண்டோட ஒரு வலி, அந்த வலியை புரிஞ்சிக்கிற ஒய்ஃப் இருந்தாலும் ஏற்றுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க. அவங்க எந்த எக்ஸ்ட்ரீம் வேணால் போகலாம். கடைசியில் அவங்களுக்குள்ளே ஒன்று சேர்க்குற ஃபேக்டர் ஒன்று லவ் அப்படின்னு எல்லா சீன்ஸ்லேயுமே வந்து நம்மளை ரசிக்க வச்சு என்ஜாய் பண்ணுற ஒரு சீனை அவங்க அமைச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த படம் பார்க்கும்போது என்ன புரியலன்னா, சண்டை போட்டே இருக்காங்க. நான் யோசிச்சுட்டு இருந்தேன், என்ன சண்டை போட்டே இருக்காங்க, ஜாலியாக இருக்குது, பட் இது இப்படியே இருந்தால் எப்படி அப்படின்னு. ஆனால் எனக்கு என்ன ஒரு ஷாக்கிங்காக இருந்ததுன்னா, கடைசி வரைக்கும் நான் அந்த சண்டையை ரசிச்சுட்டே தான் இருந்தேன். அந்த சண்டையில் அப்படி ஒரு லவ் இருந்தது. அது பயங்கரமாக இருந்தது. சூப்பராக இருக்குல்ல இந்த படத்தை நம்மளும் ஒரு வாட்டி மீண்டும் ஃபேமிலியாக தேட்டரில் போய் பார்த்து ரசிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளே இருந்துச்சு. கண்டிப்பாக நான் படத்தை 2வது வாட்டி போய் பார்ப்பேன்றதுல சந்தேகம். இதுதான் நீங்கள் தலைவன் தலைவி படம் பார்த்துருந்தீங்களா, பார்க்க போகிறீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பராக நான் அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அது ரிலேட்டடாக வச்சுருக்கேன். நான் பிரவீன் கேஎஸ். பாய்.